சென்னையில் வழிப்பறி கொள்ளையால் உயிரிழந்த நந்தினி ஏழை குடும்பத்தின் முதல் பட்டதாரி. தூணாக இருந்த மூத்த மகளை இழந்து தவிக்கிறது நந்தினியின் குடும்பம். ஏன் காட்ட மாட்டீங்கப்பா? அப்பா என் பொண்ணு வேணும்பா. அப்பா இங்க வேணாம்ப்பா, இதெல்லாம் வேணாப்பா. இங்க நிறைய பிள்ளைங்க செத்து போகுதுப்பா. அப்பா அப்பா நான் கஷ்டப்பட்டு காப்பாத்தினமா என் பொண்ணு போச்சு. அதான் குடும்பத்தின் மூத்த மகள், முதல் பட்டதாரி, முக்கிய வருவாய் ஆதாரம், இப்படி பன்முகங்களோடு இயங்கிய நந்தினியை இழந்து தவிக்கிறது இந்த குடும்பம். நந்தினியின் தாய் செல்வி, தந்தை வடிவேல் ஆகியோர் கூலி தொழில் செய்தே நந்தினியை MCA வரை படிக்க வைத்துள்ளனர். குடும்பத்தின் மூத்த மகளாக பிறந்ததால் அனைத்து பொறுப்புகளையும் எடுத்து தாய் தந்தைக்கு மட்டுமல்ல தம்பிக்கும் தாயாகவே இருந்து வந்திருக்கிறார் நந்தினி. ஓலை கொட்டகையாக இருந்த இல்லத்தை தனது வருவாய் மூலம் சிமெண்ட் கட்டடமாக மாற்றி அமைத்திருக்கிறார் நந்தினி. இந்த பொண்ணு இல்லங்க, எவ்வளவு பேருக்கு இந்த வாட்டி எவ்வளவு நடந்திருக்கு சொல்லுங்க. இப்ப இவ்வளவு பெரிய பொண்ணு பறி கொடுத்து நின்றுருக்கோம். இவ்வளவு பெருசா வளர்த்து ஆளாக்கி டீச்சரா படிக்க வச்சிருக்கோம். இப்ப ஒன்னொரு பொண்ணுக்கு கால் போயிடுச்சு, இடுப்பு, 2 பொண்ணு காணாது. அந்த பொண்ணு நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. அந்த பொண்ணு கல்யாணமே வேணான்னு தான் இருந்தது. அவங்க வீட்டுல அந்த சேலரி வாங்கிட்டு வரணும்னு ஆசை ATMல போட்டாங்க. சேலரி வாங்கிட்டு வந்திருக்குது. அங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஃபாலோ பண்ணி அப்படியே வந்திருக்கோம். இங்க ஒயின் ஷாப்ல நின்றுட்டு இருக்காங்க. நின்றுட்டு அந்த 20,000 பணத்தை புடுங்க பார்த்திருக்காங்க. இவளும் போராடி இருக்கா. திருமண வயதை எட்டியுள்ள நந்தினி குடும்பத்தின் வறுமை நிலையை மாற்றிய பின்னரே திருமணம் செய்து கொள்வதாக கூறி வந்திருக்கிறார். தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வந்த அவர் ஊதிய தொகை எடுப்பதற்காக மந்தவெளி ATM சென்றிருக்கிறார். கரெக்டா 10 மணிக்கு என் பொண்ணு ATM போச்சு காசு எடுத்துன்னு வர்றதுக்குன்னு. அம்மா செலவு காசு இல்லையா, நான் போய்த்துறேன்னு. நான் என்ன சொன்னேன், ஏமா போவாத காலைல போன்னு சொன்னேன். இல்லப்பா செலவு காசு இல்ல, காலைல ஏந்தா நான் போய்த்து வந்துடுறேம்மா, ஏன்பா பயப்படுற, இதோ தானே பக்கத்துல தான் இருக்குதுன்னு போச்சு. மாதம் முழுவதும் பணிக்கு சென்று சம்பாதித்த 20,000 ரூபாய் பணத்தை வழிப்பறி கொள்ளையர்கள் பறித்துச் சென்றதால் கூச்சலிட்டபடியே கொள்ளையர்களை 2 சக்கர வாகனத்தில் விரட்டிச் சென்றிருக்கிறார் நந்தினி. நந்தினியின் அலறல் எவர் காதுகளிலும் விழாத நிலையில் வழிப்பறி கொள்ளையரிடம் போராடி உயிரை பறி கொடுத்திருக்கிறார் இந்த இளம் பெண். வருது தெரியாது, போறது தெரியாது, அப்படி வேலை செய்ய பொண்ணு. இது எவ்வளவு கஷ்டப்பட்டு பச்சை பொண்ணு தெரியுமா? அது இந்த சாவலாம் சாதாரணமா விட மாட்டேன். நானு சாதாரண அவனிட்ட போய் ஹாஸ்பிட்டல சேர்த்து வச்சுக்கிறாங்க. ஒரு உயிரின சாதாரண விஷயமா அது? என்ன சார் பாவம் செஞ்சது அந்த பொண்ணு? மகள் சம்பாதித்த பின்னர் வறுமை துடைக்கப்பட்டதாக குடும்பத்தினர் நம்பியிருந்தனர். இந்த நிலையில் நந்தினியின் மறைவால் அவர்களது குடும்பத்தில் மீண்டும் இருள் சூழ்ந்திருக்கிறது. ஏழை குடும்பத்தில் பிறந்து முதல் பட்டதாரி மாணவியாக வந்து முதுநிலை பட்டம் பெற்று ஆசிரியர் பணியில் ஈடுபட்டு பல்வேறு கனவுகளுடன் வாழ்ந்த நந்தினிக்கு இதுபோன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலைக்கு காரணமானவர்களை சட்டப்படி தண்டிக்க வேண்டியது அரசுடைய கடமை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் ரமேஷ்.